முருங்கைக்கீரையை வச்சு நிறைய ரெசிபி பண்ணியிருப்போம். இன்றைக்கி முருங்கைக்கீரை நிறைய போட்டு டேஸ்டியஸ்ட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உண்மையாகவே இதில் முருங்கைக்கீரை போட்டோம் நமக்கு எந்த டேஸ்ட்டுமே தெரியாது. டேஸ்ட்டு மற்ற சட்னியை விட சூப்பராக இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் முழு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முருங்கை இலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி இல்லை புதினா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பாதி வதங்கினதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலை, 2-3 கை ஃபுல்லாக முருங்கை இலை நல்லா உருவிட்டு கழுவி வச்சுருக்கிறேன் தண்ணி இல்லாமல். அதே மாதிரி கொத்தமல்லியும் நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் வச்சுருக்கேன். தண்ணி இருந்துச்சு முருங்கைக்கீரையிலையோ இல்லை கொத்தமல்லியிலையோ தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கீரை வதங்காது, அப்படியே வேக ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணியில் டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி ரொம்ப கம்மியாக, புளி சேர்க்குறதுனால சேர்க்கலாம். கொஞ்சம் சட்னி அதிகமாக பண்ணுறீங்கன்னா புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தக்காளியோடு சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி சிம்லேயே வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கை ஃபுல்லாக கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி கூட அப்படியே அரைச்சிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இல்லை நீங்கள் தேங்காய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். எதுவுமே சேர்க்காமல் வதக்கினதை மட்டும் அரைச்சா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சுத்தமாக முருங்கைக்கீரை டேஸ்ட் இருக்கவே இருக்காது. ஃபைனலாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அது ஒரு மாதிரி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். சூப்பராக இருக்கும். இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க, தண்ணி மாதிரி வச்சா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க, இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக கூட வச்சுக்கலாம். அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் எல்லாமே ஹெல்தி தான். கருவேப்பிலை, நிறைய முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம், கொத்தமல்லி சேர்த்துருக்குறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நானும் ஃபர்ஸ்ட் டைம் இது நானாக சும்மா நார்மலாக கொத்தமல்லி புதினா சட்னி அரைப்போம்ல, அதில் ஒரு நாள் கொஞ்சம் பக்கத்தில் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு கை ஃபுல்லாக எடுத்து போட்டேன். எந்த ஸ்மெல்லுமே இல்லை. அதனால நான் அது அடுத்தடுத்துக்கு ஏதாவது கார சட்னி அந்த மாதிரிலாம் அதிகமாக பண்ணாமல் விட்டுட்டு முருங்கைக்கீரை எங்கேயாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கொண்டு சட்னி பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நானாக கண்டுபிடிச்ச ரெசிபி தான். எனக்கு பிடிச்சிருந்தனால அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் கொத்தமல்லி புதினா எதுவும் சேர்க்கலினாலும் முருங்கைக்கீரை மட்டும் கூட சேர்த்திங்கனாலும் எந்த ஸ்மெல்லும் இருக்காது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.